அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுடைய 47வது சிவபயணம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் என்ற ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரியமலை தீர்த்தமலை அப்படின்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. மேலே வந்து பெருமாள் இருக்கார். இது மொத்தம் தரையில் இருந்துட்டு உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3800 அடி உயரம் வரும். நம்ம வந்து இது 12 கோட்டைகளில் இது வந்துட்டு முதல் கோட்டைன்னு சொல்கிறாங்க. பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது. அதுக்கான அடையாளங்கள் அங்கே உள்ளது. வீடியோ முழுசாக பாருங்கள், தெரியும். இங்கே போனோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிருஷ்ணகிரி வந்துட்டு காவேரிப்பட்டினம் வந்துட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு கிளியராக இருக்குது. ஓன் வெஹிக்கிள், பார்க்கிங் எல்லா வசதியும் இருக்குது. பஸ் வசதி தான் கொஞ்சம் குறைவு. இந்த படிக்கட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல தான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஸ்டெப்ஸ் ஏறணும். ஒரு 1/2 hour ஸ்டெப்ஸு, ஒரு 1000 படிகள் இருக்கும். அந்த 1000 படிகள் கடந்ததுக்கப்புறம் நார்மலான ஒரு மலைப்பாதை நல்லாயிருக்கும். இது வந்து மாதங்களில் எல்லா நாட்களும் அனுமதி இருக்குது. விசேஷ நாட்கள் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாட்கள் அனைத்துமே விசேஷம். அங்கே பாதி மலை வரைக்கும் போகலாம். அங்கே தீர்த்தம் இருக்கும். வீடியோ பாருங்கள், தெரியும். முடிந்தவர்கள் மேலே உச்சிக்கு சென்று பெருமாளை பார்த்துட்டு வரலாம். அங்கே மேலே மொத்தம் 2.5 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் குரங்குகளுடைய தொல்லை அதிகம். முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக போங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து வழிபறி மாதிரி பிடுங்குங்க. அதுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தா வந்து பிடுங்குங்க. வேறு வழி இல்லாமல் ஒரு கையில் குச்சி எடுத்துக்கோங்க. தண்ணீர் வசதி கிடையாது. கண்டிப்பாக தண்ணீர் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். பாதி மலையில் தீர்த்தம் இருக்கும். அங்கே வேணால் பிடிச்சிக்கலாம். தண்ணி குடிக்கிற மாதிரி நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதுதான். தண்ணி ரொம்ப பியூரிட்டியாக இருக்குது. நாங்கள் அங்கே தான் குடித்தோம். இது வந்து நுபுரா கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செண்பகத்தோப்பு காட்டழகர் பெருமாள் அங்கே இருக்குது. மேக்ஸிமம் பெருமாள் கோவிலில் இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் மொத்தம் இந்த மலையில் 50 சீட் பால் வச்சுருக்கோம். மொத்தமாக 4000 சீட் பால் வந்து தண்ணீர் ஓடப்போக்கூடிய பகுதிகளில் தான் நாங்கள் சீட் பால் விதைப்போம். ஏன்னா அப்போ தான் அந்த மரங்கள் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது முடித்தோம். இது வந்து இந்த மலைக்கு எங்களுடைய சிவபயணம் 2வது முறை. மொத்தமாக 47வது சிவபயணத்தை நாங்கள் வெற்றிகரமாக முருகன், சம்பத், ரமேஷ், என்னுடைய டீம், நாங்கள் இதை போயிட்டு வந்தோம். ஸோ நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வரலாம், குழந்தைங்களோடு வரலாம். கொஞ்சம் பாதுகாப்பாக வாங்க. நைட்டில் அனுமதி கிடையாது. நைட்டில் மேலே தங்கணுன்னா கீழே இருக்கிற கோவில் நிர்வாகத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தாராளமாக நீங்கள் தங்கலாம். முக்கியமாக காட்டுக்குள்ளே போகும்போது எரியக்கூடிய பொருள் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஆல்கஹால் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. மேக்ஸிமம் மலையை சுத்தமாக வச்சுக்கோங்க. முக்கியமாக பொல்யூஷன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருட்களை தவிர்த்துருங்க. துணிப்பை யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் வாட்டர் கேன் தயவுசெய்து எடுத்துகிட்டு போகாதீங்க. எடுத்துகிட்டு போனால் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுங்க. முக்கியமாக காடுகளையும் மரங்களையும் பாதுகாப்போம். இல்லாவிட்டாலும் அதை அழிக்காமல் பார்த்துக்குவோம். அது நம்ம கடமைகள். தொடர்ந்து பயணிப்போம். தொடரும் எங்கள் சிவபயணம். நன்றி. மலையிலேருந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது. பாறை நல்லா பெருசாக இருக்கும். சாப்பாடு எதாவது எடுத்துகிட்டு வந்தால் உட்காந்து சாப்பிட்டு போகலாம். ஃப்ரீயாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம் என்னென்னா, ஒரு 5 ஃபேமிலி இருக்காங்க. அந்த 5 ஃபேமிலி இங்கே போய் விவசாயம் பண்ணி இந்த காடுகள்லேயும் இந்த மலைகளிலுமே வாழ்கிறாங்க. வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் தான் தரைக்கு வந்து தேவையான பொருட்கள் வாங்கிட்டு போவாங்க. சமதளமாக அழகாக இருக்கும். சுற்றி மலை நடுவில் ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல அழகான ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே ஒரு வயசான அம்மா அப்பா பார்த்தோம். அங்கே தெரியுது பாருங்கள் அந்த வீடு கூட. அங்கே தான் அவங்க தங்கியிருந்த இடம். நல்லாயிருக்கு. அந்த குடும்பம் இங்கே தைரியமாக வாழ்கிறாங்க. மற்றும் 2 நண்பர்கள் செங்குத்தான அந்த மலைப்பகுதியில் 3 பேர் மலை ஏறிட்டு இருந்தாங்க. அந்த உள்ளூர்காரங்களே அந்த பசங்க. நீங்கள் பார்க்குறது அந்த வியூ தான். தைரியமாக ஏறினாங்க அவங்க 3 பேரும். ஆபத்தான ஒரு மலை ஏற்றம் இது. ஆக்சுவலாக அது தப்பான வழி. சரியான வழி நாங்கள் தான் போயிட்டுருக்குது. அவங்க தப்பாக ரிஸ்க் எடுத்து ஏறி இறங்கியிருக்காங்க. இவர் பைரவர் மலை ஏறி இறங்குற வரைக்கும் எங்கள் கூடவே வந்தார். அந்த மலையில் இந்த மாதிரி இருக்காங்க. உங்கள் கூடவே ஹெல்ப்புக்கு வருவாங்க, வழிகாட்டுற மாதிரி. உங்களால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு ஏதாவது உணவு வழங்குங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதோ பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலுக்கான அடையாளம், மீன் சின்னம். இந்த மலையில் இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரிஜாத பூ இங்கே இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் நிறையா கிடைக்கும். அதுவும் அதுக்கான சீசன் டயத்தில் வந்தீங்கன்னா சாமிக்கு தேவையான எல்லா பூக்களும் இங்கே நிறையாவே கிடைக்கும். தேவையான அளவுக்கு பாரிஜாத பூ வெள்ளை கலர், சிகப்பு கலர் இருக்கும். ஸோ இது உள்ளே நாங்கள் வந்துட்டு பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். உள்ளே போயிட்டு முருகன் அவர்களும் ரமேஷன் அவர்களும் பூஜை பண்ணாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் மலை உச்சியில் இருக்க மூலவர் பெருமாள். சாமி வழிபட்டோம். பூஜை நல்லபடியாக முடித்தோம். அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் எங்களுடைய பயணத்தை முடிச்சுட்டு நாங்கள் மலையை விட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோம். எங்களால் இயற்கைக்கு எந்த தொந்தரவும் இல்லை. வந்ததற்கு நாங்கள் 50 விதைப்பந்துகள் விதைச்சிருக்கோம். மொத்தமாக 4000 விதைப்பந்துகள் நாங்கள் விதைச்சிருக்கோம். இயற்கையை பாதுகாக்கிறது எங்களுடைய கடமைகள் ஒன்றாக நாங்கள் வச்சுருக்கோம். பூஜை நல்லபடியாக முடிந்தது.